உயர்த்தும்படியாக இருக்கிறார். ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே உயர்த்த வந்திருக்கிறேன். Have come to lift your name, Lord. உன் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன். உன் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன். உன் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லோரிலும் பெரிய நாமம், சகலத்தையும் நடத்துகிற நாமம், சகலத்தையும் தாங்குகிற நாமம். ஆண்டவரே உன் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளே, ஒரு நிமிடம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளே. நன்றி சொல்லி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே மகிமை படைச்சுகிறோம், மகிமை படைச்சுகிறோம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சகியோன் செய்த இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆண்டவரே, எல்லா நாமத்திலும் பெரியவர், சகலத்தையும் படைத்தவர், எல்லாம் உமக்கென்று படைத்துக் கொண்டவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமே இதோ தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க, வந்தவர்களை ஆசீர்வதிங்க. முக்கியமாக இந்த சிறு பிள்ளைகளோட ஆராதனைகளை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் அவர்களில் இறங்கட்டும். சிறு பிள்ளைகளை ஈனமான தன்னை செய்யாதீர்கள் என்று சொன்னீங்க. அப்படியாய் உங்களை அழைத்து வருகிற தேவனே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இது அவர்கள் 4 ஆண்டு வரை ஆராதனை அவர்களும் பங்காளிகளாக இருக்கும்படியாக எங்களை அர்ப்பணித்து ஆசீர்வதிக்கிறோம். ஒரு பெற்றுகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் முன்னா வந்துருங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வராங்க, சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸ் வராங்க. ஸோ இன்னைக்கு எக்ஸ்டெண்டட் ஆராதனை வந்து unfortunately we have to give you announcements. And we have extended worship today because we have kids program. We have vacation Bible study in the last 3 days. And today is like a graduation for them. Okay, so parents are all coming. And the volunteers, we're not supposed to sit. We're supposed to make sure the kids are seated. Okay. அந்த பக்கம் சேர்ஸ் போடுங்க. பிள்ளைங்க சிறு பிள்ளைங்க உட்கார வைக்க பேரண்ட்ஸ் மட்டும் சேர் போடுங்க.
Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Hallelujah. 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 Turn your friend and say God is good. ஆமா சொல்லுங்க. Not you don't say God is good. You know they won't trust you to come to church again. God is good. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. எவ்வளவு பேர் அக்கினி சூளையில போட்டாங்களா? அக்கினி சூளையில எவ்வளவு பேர் போட்டாங்க? 3 பேர் போட்டாங்க. சரியா? அக்கினி சூளையில எவ்வளவு பேர் போட்டாங்க? ஃபயர் ஃபர்னஸ்ல 3 பேர் போட்டாங்க. சரியா? யார் போட்டாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போட்டாங்க. யார் போட்டது? ராஜா. போகும்போது எவ்வளவு பேர் போனாங்க? 3 பேர் போனாங்க. 4 பேர் போனாங்களா? இந்த பைபிள்ல படிச்சீங்கன்னு தெரியல. ஐயா கியோஸ்க்கு 4 பேர் போட்டிருக்காங்களா? 3 பேர் தான் போட்டிருக்கு. ஹalleluya. சரி 3 பேர் தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. All these 3 were sent into the fire furnace. Okay? போகும்போது தேவன் சொன்னாரு 3 பேர் என்ன பண்ணுங்க? உள்ள அனுப்புங்க. போகிறாரு. போய் உள்ள பார்க்கும்போது எவ்வளவு பேர் தெரியுறாங்க? ஹalleluya. நம்ம கடவுள் யாருன்னா குழப்பம் பண்ணி விட்டுருவாரு. ஹalleluya. என்ன பண்ணி விட்டுருவாரு? குழப்பம் பண்ணி விட்டுருவாரு. ஹalleluya. என்ன குழப்பம் பண்ணாருன்னா போனது 3 ஆனா பார்க்கிறது 4. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. போனது 3 பார்க்கிறது 4. ஹalleluya. கர்த்தருடைய பார்வைக்கு எப்பவும் மல்டிப்ளிகேஷன் தான் கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சப்ட்ராக்ஷன் தெரியாது. கர்த்தருக்கு என்ன தெரியாது? சப்ட்ராக்ஷன் தெரியாது. அந்த சப்ட்ராக்ஷன் என்ற விஷயம் அவர் மேத்தமெட்டிக்கல் புக்ல கிடையாது. அவர் மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன உண்டு? மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன். ஹalleluya. அவர் ஆரம்பிச்சாத வெறும் மல்டிப்ளை தான் பண்ணுவாரே தவிர சப்ட்ராக்ஷன் கிடையாது. சப்ட்ராக்ஷன் ஆகிற நிலைமை இருந்தாலும் காத்திருந்து மல்டிப்ளை பண்ற தேவனா இருக்கிறார். ஹalleluya. கூட்டி கொடுக்கிற தேவனா. அதே போல தான் 3 பேர் போனாங்க. அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? 4 பேரை அங்க பார்க்கிறோம். ஹalleluya. எவ்வளவு அப்பம் எவ்வளவு மீன் இருந்தது? 2 மீன் 5 அப்பம். 2 fish and 5 loaves were there. சரியா? How many baskets were remaining? 12 baskets were remaining. சரியா? 12 கூடைகள் என்ன ஆச்சுங்க? அங்க இருந்த எவ்வளவோ ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? 5 அப்பம் 2 மீனையும் கொடுக்க ஆரம்பிச்சார். ஹalleluya. நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணோம்னா 2 fish and 5 loaves cannot be given to the entire crowd here. Amen. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு he can multiply that and give it to you when he wants to bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினால் அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் அழகாய் ஆசீர்வதித்து கொடுக்க முடியும். ஆமென். ஏன் முடியும்னா his grace is that kind of grace. அவர் கிருபை அப்படிப்பட்ட கிருபை. ஹalleluya. அதான் அழகா பக்தருக்கு சொல்ற வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. ஹalleluya. Since we have our lyrics translated in English also, and please sing along with us. சரியா? எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து பாடுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கிருபைக்காக நன்றி.
உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே துதிக்கிறோம் 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 மகிமை படைச்சிருக்கிறோம். Can you feel His presence this morning? ஆண்டவரே உங்க பிரசன்னத்துக்காக நன்றி, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம். ஆண்டவரே உங்க பிரசன்னத்தில் நாங்கள் சிறகில்லாமல் பறக்கிறோம். ஆண்டவரே thank you for your presence this morning. ஆண்டவரே I can feel your presence, Lord. ஆண்டவரே எங்களுக்கு நன்மை என்னவென்று so much of love upon us, so much of grace upon us. ஆண்டவரே மகிமை படைச்சி மகிமை படைச்சி மகிமை படைச்சி உம்மை மகிமை படைச்சி. Thank you Jesus, thank you Jesus, thank
when your presence fills us, the பிரச்சனைகளின் நிரப்பும் போது எல்லாவற்றும் நிறைவாய் மாற்றி தருகிறவனே, அது எல்லாவற்றும் நிறைவாய் மாற்றி தருகிறவராய் இருக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீரேன். தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்காக நடக்கிற ஆராதனை தேவனாவே ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துகிற காட்சி வருங்க. எல்லா காரியங்களும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. Genesis 6:22. Second day memory verse வந்து the Lord is good for all. Third day memory verse வந்து rejoice in the Lord always. Thank you. Book of New Testament. First Corinthians, Matthew, Mark, Jude, Luke, John, Acts, First Corinthians, Second Corinthians, thank you.
Genesis 6:8. Believe in the Lord Jesus Christ and you will be saved. Acts 16:31. Let everything that has breath praise the Lord. Preserve. Psalms 156. Thank you.
work is perfect. All his ways are just. A God of faithfulness without injustice, righteous and upright. They too. Jonah and the big fish story. Obedience brings blessings. Ephesians chapter 6 verse 1. Children who obey their parents in the Lord is the right. Luke chapter 11 verse 28. Blessed are those who hear the words of Lord and obey it. Day 3. Daniel story. Philippians chapter 4 verse 6 and 7. Do not worry about anything but pray to God about it and thank Him. His peace will keep your hearts and minds safe and happy. There was a man who was traveling from Jerusalem to Jericho. Hey, you! Give me all of your money! Yes, this is all I have. Just take it. But please, don't hurt me. What? Is this all? You have to be killed! Don't. Please. Let's take his clothes! Die! A priest came by. Help! Please! Help! What is this? Well, it's none of my business. I'm busy. I have to go. A Levite came by. Oh, help! Please! Oh, help! What is this? Well, it's none of my business. I'm busy. I have to go. A Samaritan came by. Oh, help! Oh, please, help! Oh no! Are you all right? Who did this to you? Don't worry, I will help you. Excuse me. This man is hurt. He was robbed by robbers. They took everything from him. Oh, no. That's a pity. Here's some money. Please take care of him until I come back. Okay. But what if there are extra expenses? I will pay for any extra expenses when I come back. நாங்கள் இப்போ சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிபிஎஸ்ல இருந்து நம்ம இதில் என்ன சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீஸ்ட் வந்தார். என்னை பார்த்துட்டு ஐயோ அறுவருக்காக போயிட்டு அவரும் போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு லிவாய்ட் வந்தார். அவர் நான் எப்போ கேட்டாலும் அவருக்கு டைம் பிஸி ஆகிடுச்சு போயிட்டாரு. கடைசியாக ஒரு சமாரிட்டன் வந்தார். அவர் காடோட சர்வன்ட். அவர் எங்கள் கூட வந்தார். எங்கள் பிபிஎஸ்ல நாங்கள் எங்களோட தீம் என்னன்னா ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்.
எனக்கு இல்லாமல் சிறிய செய்தியாக இருக்கணும்னு நான் இருக்கிறேன். This should be the shortest message that I have ever given. சரியா? ஏன்னா நேரம் வந்து என்ன பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் வேற கொடுக்கணும். அதனால அது கருதி ஜோசப் இருக்கிறாங்க. ஸோ அதையும் மனசில் வச்சு I am trying to shorten my sermon. Yeah. It's kind of God talking to us and how to parent our kids. இல்லையா? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும். ஏன்னா இந்த 3 days-ஆ நான் பார்த்த பிள்ளைங்க எல்லாரும் சிலர் கேட்பானா அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான், வீட்டுக்கு போயிட்டு இருப்போம் அவன் வந்துட்டான். இப்படியா பிள்ளைங்க வந்து சில சமயம் நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் சில பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் இப்போ எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பேரண்டிங்கா இருக்குது, எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பெற்றோர்களா இருப்பது, எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பெற்றோர்களா இருப்பது, எப்படி நீங்க பிள்ளைகளை நடத்தணும் என்று சொல்லி maybe you have gone to some classes or your parents taught you, your grandparents taught you and how to raise your kids, how to take care of them, how to nurture them, how to bring them across and சொல்லி your parents should have taught. இல்ல உங்க பெற்றோர்கள் உங்க your grandparents should have said எப்படி வளர்க்கணும் என்று சொல்லி. yes, we all in the same boat. இல்லையா? நாங்களும் அப்படிதான். என்னோட தாத்தா பாட்டி தான் அதிகமாய் பார்த்தது என்ன, எங்க பெரியம்மா தான் அதிகமாய் பார்த்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் குடும்பம் மூத்தவர்கள் நம்மை கொண்டு வந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது அழகான ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எடுத்து படிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18லிருந்து 19 வரை. ஜெனிசிஸ் ஒரே விஷயம் ஆபிரகாமை குறித்து நான் சொல்லி நான் முடிக்கிறேன். Genesis 18, chapter 18 to 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேறும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடத்துங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமையா? 18 verse 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஹalleluya. So first thing God speaks about Abraham. Abraham is nothing but the first father. Okay, in the first father. Abraham is the father of our faith. விசுவாசத்தில் தகப்பன் என்று சொல்லுகிறோம். So Abraham was a good exemplary father. ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஆபிரகாம். ஆமா, because after many years தான் ஆபிரகாம் குழந்தை பிறந்தது. அப்படியே இருக்கும்போது ஆபிரகாம் அந்த குழந்தையை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறான். ஆபிரகாம் 100 years ஆன பிறகு தான் குழந்தை பிறந்தது. அப்ப ரொம்ப காத்திருந்து பெற்று எடுத்ததுனால ஈசாக்கு வந்து ரொம்ப கையில தாங்கினா. அதே போல many of your parents are the same way. உங்க பிள்ளைங்க தான் உங்களுக்கு எல்லா பிள்ளைகளோட முதன்மை. உங்க பிள்ளைங்க தான் உங்களுக்கு எல்லா பிள்ளைகளோட முதன்மையா இருக்கணும். வேற பிள்ளைகளை காட்டில உங்க பிள்ளைங்க தான் முதல் இடம், முதல் ஸ்தானம், முதல் படிப்பு, முதல் விஷயமே. ஏன்னா அது எங்களோட பிள்ளை. அதே போலதான் ஆபிரகாமும் ஈசாக்கு மேல அதிகமான அன்பு, அதிகமான கிருபை இருந்தது. ஆனா ஆபிரகாம் எப்படி பிள்ளைகளை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கும்போது ஆங்கிலத்துல அழகாய் வசனம் சொல்லுகிறது, for I have chosen him so that he will direct his children and his household after him to keep the way of the Lord. ஆபிரகாம் என்ன பண்ணானா, தேவனோட வழியில நடக்கும்படியாக அவர்களோட பிள்ளைகளுக்கு அந்த வழியை சொல்லி கொடுத்தார். நாம இங்க பார்க்கலாம். ஆமென். ஆபிரகாம் first thing what he did was he made sure his children, ஆபிரகாமோட பிள்ளைங்க கர்த்தரோட வழியில நடப்பாங்க என்று சொல்லி தீர்மானம் செய்தான் ஆபிரகாம். அப்படியே அநேக பேரண்ட்ஸ் இருக்கீங்க,
பிள்ளைங்க என்ன ஆகணும் என்று சொல்லி கேட்கும்போது சொல்லுவாங்க, என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும். நீங்க என்ன ஆகணும்? உங்க பொண்ணு என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும். பாருங்க, நீ புதுசா வந்த ஃபேமிலி டாக்டர் என்ன ஆகணுமா? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், போலீஸ், ஆர்மி, அப்படியே அநேக விஷயங்கள் இருக்கு. சரியா? தட்ஸ் வெரி குட், தட்ஸ் வெரி குட். பிள்ளைக்கு நல்லா படிக்கணும், நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் என்று சொல்லி. ஆனால் அதை காட்டிலும் மேன்மையானதுன்னா ஒரு வழியில நடக்கணும். A way set apart for her. அவளுக்குன்னு ஒரு வழி இருக்கணும். அது என்ன வழி? There are a lot of ways here. There is good and bad. There is good and bad. So how எந்த வழியில உங்க பிள்ளைங்க போறாங்கன்னு சொல்லி நீங்க தான் தீர்மானிக்கணும். எப்போ தீர்மானிக்கணும்னா ஆதியிலே தீர்மானிக்கணும். கவனிங்க. There is a time where you have to decide on which way your kids should go, and that time is beginning of their life. Beginning of their life na ஒரு 3 to 4 5 years அவங்க கடக்கும்போது they will try to understand. ஏன்னா இப்ப இந்த சின்ன பிள்ளைகளோட மென்டாலிட்டி நீங்க பாக்கும்போது they are very sharp, very sharp. ஒரே நாள்ல சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து பிள்ளைங்க இங்க சொல்றாங்கன்னா அது very good and very sharp. அப்படியே இப்ப பிள்ளைங்க வந்து 3 4 5 இயர்ஸ்ல வந்து கேட்கிற தன்மை தாசி அவங்களுக்கு, புரிஞ்சுக்கிற தன்மை தாசி அவங்களுக்கு, கேள்வி கேட்கிற தன்மை தாசி அவங்களுக்கு. அந்த வயசுல தான் எந்த வழியில பிள்ளைகள் போகணும் என்று சொல்லி நீங்க திணிக்கணும். ஆமென். அந்த வயசுல எந்த வழியில போகணும் என்று சொன்னீங்க சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அந்த வயசுல பிள்ளைங்க கத்துப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி பண்றோம்னா அந்த வயசுல வந்து அவங்க பாட்டுக்கு விட்டுறது. சாக்லேட் கேட்டியா, சாக்லேட் வாங்கி எல்லாமே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துறது. அவங்க என்ன செய்யறாங்க, பெரியதா ஆகும்போது உங்களுக்கு ஞானம் இல்லை, எனக்கு மட்டும் ஞானம் இருக்குன்றத பிள்ளைங்க ஒரு முடிவு எடுத்துறாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது, எங்கதான் தெரியும் என்று பிள்ளைங்க முடிவு எடுத்துறாங்க. பிள்ளைகள் அவங்க வழிதான் சரின்னு சொல்லி உங்க வழி தவறுன்னு சொல்லி பிள்ளைங்க திருமணம் பண்ணிடுறாங்க. ஏன் திருமணம் பண்றாங்கன்னா நீங்க அந்த சிறு வயதிலே அவங்க சரியான வழியை சொல்லி பொதிக்காததுனாலதான் அந்த பிள்ளைங்க அந்த வழியை விட்டு அவங்களுக்கான ஒரு வழியை தேடி போறாங்க. ஆனா ஆபிரகாம் அப்படி பண்ணல. ஆபிரகாம் என்ன பண்ணனா அவனுக்கும் அவனோட குடும்பத்தாருக்கும் எந்த வழியில போகணும் என்று சொல்லி ஆதியில ஊழியம் ஆரம்பிக்கிறது முன்னமே அவன் குழந்தை பிறந்த கூடவே அவன் என்ன செய்யறதுன்னா இதுதான் வழி, இந்த வழியில தான் நம்ம போகணும், இதுதான் நல்ல வழி. நல்ல வழியில என்ன இருக்கும்? அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அரவணைப்பு இருக்கும், எல்லாம் கடிக்கணும் அங்க கிடைக்கும். அன்பு சமாதானம் நற்குணம் எல்லாம் எங்க இருக்கும்? நல்ல வழியில இருக்கும். தீமையான வழியில போயிட்டோம்னா எங்கனாச்சும் ஒரு பிரச்சனை வரும். For example, we saw a very bad situation, bad month, a dark month in Solar because of the beautiful Kashmir. We saw firing. Yeah, around 28 people passed away. It was 25 and then today it's 28. I don't know how many are. So very bad month for us here, for the entire nation India. ஏன்னா எல்லாரும் சுற்றுலா போனாங்க, அழகா சந்தோஷமா இருக்கணும் போனாங்க. And I don't know who shot them. It is a neighboring country or the people within India or our friends together or any other religion sect. I don't know what it is. We are still finding out. ஆனா பாருங்க, அந்த பிள்ளைங்க ஒழுங்கான வழியில போயிருந்தாங்கன்னா they would have thought killing someone is bad. சரியா? Those people are taught properly from the childhood. They would understand killing someone or hurting someone is bad. Why? From the child young, the parents are taught எப்படி நடத்தணும் என்று சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவன் பெரியதா வளர்ந்த போது அவங்களை கொலை செய்வதோ ஒருத்தரை துன்படுத்துவதோ தவறு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு தெரியும். ஆனா பெற்றோராக என்ன அதை சொல்லி கொடுக்கிற கடமையில நம்ம இருக்கிறோம். Teach them how to love, how to care, how to obey, how to honor. நல்ல விஷயங்களை யார் சொல்லி கொடுக்க முடியும்? Parents தான் சொல்லி கொடுக்க முடியும். நீங்க தான் சொல்லி கொடுக்க முடியும். Not school. School will teach 1 + 1 2 + 2 gone. That's but good things only taught by you. That's why அப்பே சொன்னாங்க மாதா பிதா குருதேவ். So you are the best teacher for your kids. And most important thing that I've ever learned is first thing you are supposed to direct them in good way. Okay, like Abraham did, direct them in good way. Second thing I want to tell you about is Psalms 127:3. சங்கீதம் 127 அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் அதிகாலையிலே 127 சங்கீதம் அதிகாலையில் எழுந்து 127:3 பிள்ளைகள்
இதோ இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Okay, two important things. Please listen. Two important things. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். So what do you mean by that, sir? Blessing. Children are blessing from God. Okay, we all inherit our grandparents' possession. இல்லையா? இல்லையா, தாத்தா சொத்து உனக்கு தான் எனக்கு கிடையாது, தாத்தா என் மேல வச்சிருக்காரு, எனக்கு தான் நம்ம சண்டை போடுறோம் இல்லையா? We all do that. இல்லையா? ancestors property யாருக்கு வரணும்? பேரம்பேத்திக்கு தான் ancestors property வரணும். அதே போல தான் Bible says children are heritage of children are heritage of யார் சொல்லுது? Children are heritage of Lord. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். So who are your kids? உங்க பிள்ளைங்க யாருங்க? Tell me, who are your kids? They are kids of the Lord. Amen. They are kids of the, not me. The Bible says, not சொல்லல, or not the people seated here, seniors are in the church telling this word. Bible says children are the heritage of the Lord. They belong to Lord more than you. Amen. சொல்லுங்க பார்க்கலாம். More than you hold grip on them. God holds his grip on them. கடவுள் அவர்களை கெட்டியா பிடிச்சு கொண்டிருக்கிறார். ஏனா அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். He is their heritage. He is their possession. More than you love, God loves your kids. இல்லையா? நான் சொல்ல பைபிள் சொல்லுது. More than you care, God cares for them. Beautiful incident happened in Bible. Jesus was walking and all the kids were following him, and the parents insisted, go, Jesus is coming, go and meet him. Go and pray with him. Go and ask him to pray. Parents insisted, all the kids should go and meet Jesus. இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்கும்படியாக அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை போய் பாருங்க, போலாம்னு சொல்லி கொடுத்துனாங்க, போங்கன்னு சொல்லி. கூட்டமா பிள்ளைங்க வரும்போது அங்க இருந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஓ, இயேசு கிறிஸ்து ரொம்ப பிஸி, வராதீங்க சீஷர்கள் தடுத்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாருங்க? அவர்களை தடை பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணாதீங்க? This is the incident happened in Bible. All the kids were rushing to Jesus, and his disciples said, "No, stop! Don't come near Jesus." And Jesus said, "Do not stop them, for the kingdom of God is theirs." கர்த்தருடைய ராஜ்யம் யாரு? முதல்ல லைன் பண்ணிங்க. கர்த்தரோ பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். அப்படி என்ன அர்த்தம்? கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை கர்த்தர்கிட்ட வர எங்க பாக்குறத? புதிய பாடல பாக்குறோம். அவரோட சுதந்திரம் தான் இந்த பிள்ளைங்க. They are God's heritage, and in New Testament God is saying to these people, do not stop them coming to me, because they are my heritage. அவர்கள் என்னோட சம்பத்து. Amen. Amen. Good parents will clap hand for, because God said they are his possession. Good parents will do that. You, because it's your bad parents, you don't want to give your daughter and son to Jesus or God. You want to keep always with him. எப்பவே பிள்ளை அப்படியே பக்கத்துல வச்சுக்கிட்டே சுத்தணும். எப்பவே பிள்ளைங்க என்ன வைக்கணும்? கூட வச்சு சுத்தணும். Trust God and live him. கர்த்தரை நம்பி பிள்ளைகளை விட்டு பாருங்க. And believe this word. Believe this word. Lo, children are an heritage of the Lord. கர்த்தர் யாரோட சம்பத்து? பிள்ளைகள் யாரோட சம்பத்து? கர்த்தரோட சம்பத்து. என்ன ஐயா லூசர் தானே? புதர் தானே? என்ன நான் கஷ்டப்பட்டு பேசுறேன், இவர் வந்துட்டு என்ன கர்த்தர்ன்றாரு, பிள்ளைகள் கர்த்தரோட தானே? ஆமாங்க, கர்த்தர் தான் நம்மளை உண்டாக்கினார். God தான் உண்டாக்கினார் இல்லையா? No science can get inside your wife's womb and create your daughter. No sense or no amoeba or no medicine God can get inside. You need God to do it. A miracle of God will happen in your womb, so that your daughters and sons are beautifully made. Bible says we are wonderfully and beautifully made. Bible says நம்ம அழகாக என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்? உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Your daughters, your sons are beautifully made. Why? Because ஒரு படைப்பாளி ஒரு படைக்கிறானா, அது எப்படி படைப்பான்? அவன் அழகா தான் படைப்பான். A creator will always create something for it beautifully. அவனுக்கு என்று படைச்ச ஒரு படைப்பு ரொம்ப அழகா தான் இருக்கும். இப்ப சொல்லுங்க, பிள்ளைகள் அழகா இருக்கா? அழகா இருக்கு இல்லையா? அதான் அப்பா வந்து சொன்னாங்க, காகைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. Whatever it might be, எப்படி இருந்தாலும் சரி, அது என் புள்ள. அது நடக்குதோ நடக்கலையோ, some parents curse God. என் புள்ள பொறுக்கும் போதே சரியா பொறுக்கல, பேச்சு இல்லாம பொறுத்துச்சு,
கண்ணு சரியா இல்ல. And they curse God. கர்த்தர் தான் இப்படி கொடுத்தாரு. Don't worry. When God is giving you in that way, there is a life after death. And that death and that life will be more beautiful than ever expected. Because we will get a transformed life. God blessed them and God will take care of them. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் செய்வாங்க, பாதுகாப்பார். ஏனா அவர்கள் யாரோட சம்பத்து? கர்த்தர் செய்வார். செகண்ட் லைன் படிங்க. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்படி என்னங்க? And the fruit of your womb is his பலன். Read it. The fruit of the womb is his reward. அவருடைய பலன், gift. முதல்ல பார்த்தோம், children are his possession. Children are his heritage. பிள்ளைங்க அவருடைய சம்பத், சொத்து. இரண்டாவது பார்க்கிறோம், அவர்கள் யாரோட கனி? கர்த்தருடைய கனி, கர்த்தருடைய gift. God has given you the gift and that is this beautiful kids. Amen. இந்த அழகான பரிசை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். I always tell, பரிசை எங்க வைப்பீங்க? நான் அழகா ஷோகேஸ் வச்சு அதை டெக்கரேட் பண்ணி லைட் எல்லாம் போட்டு அததான் அழகா வச்சு டெய்லி வருஷத்துக்கு பொங்கல் அன்னைக்கும், தீபாவளி அன்னைக்கும், கிறிஸ்மஸ் அன்னைக்கும், ஈஸ்டர் அன்னைக்கும் அதை எடுத்துதான் செய்யறது, தொடச்சி வைக்கிறது. அதை தொடச்சி அதை பல வைக்கிறீங்க. அந்த பரிசு அப்படி பண்றீங்கன்னா பைபிள் says children are an heritage of the Lord and the fruit of the womb is his reward. பிள்ளை கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளை கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Two important things you are taking away today. பிள்ளைகள் யாரு? கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தர் பாட்டுக்கு விட்டுடுங்க. எனக்கு சில தெரியும், கர்த்தர் பாட்டுக்கு என்ன பண்ணுங்க, பிள்ளைகளை விட்டுடுங்க. பைபிள் சொல்லுது, don't irritate your kids. Don't irritate your kids. நான் irritate என்ன அர்த்தம்? நச்சோ ஐயோ, பைபிள் நான் சொல்லல. Bible says don't irritate, don't frustrate it with the Bible. Do not frustrate your kids. Keep them to Lord. கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? ஒப்புக்கொடுங்க. And God will direct them. There is no other greater way than God, இல்லையா? There is no greater way than the Lord, இல்லையா? அதனால பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க? அன்பு காட்டுங்க. Take care of them. They are not yours. They are God's. பிள்ளைங்க உன்னோடது கிடையாது. யாரோடது? ஒரு வீட்டு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல ஆணி அடிக்குது என்ன பண்ற? என்ன கேக்குறீங்க? ஓனர் ஆணி அடிக்கிட்டார். Shall I nail the wall? You have been in a rent house. You ask the owner, can I nail? Can I do something? I want to alter this. You ask your owner. Peter. அதே போல தான் children are heritage of the Lord. பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணும்னு யாரை கேட்கணும்? ஆண்டவரே, shall I do this to my kid? Ask him. God, I want to put him in the school. ஆண்டவரே, இந்த ஸ்கூல்ல நான் என் பிள்ளையை படிக்க வைக்கிறேன். அப்பா வந்து 10th standard. அப்பா has only studied 10th standard and he seeing all his friends, sons and daughters studying in Bishop Convent and Barbins, and this poor dad doesn't have proper income. Since all his friends' daughters are studying in Barbin and Bishop, he lends money, loans, and they said, I will put him in Barbin and Bishop. And that son doesn't know what is Barbin, what is Bishop. He doesn't study. Why? Because he learned with other kids in the same area locally, and he knows what is Appa, Amma, Amanar. There you go, they teach aeroplane and rocket science. And your kids, they know what is arm. All Abdul Kalam did learn aeroplane in LKG. He learned arm and arm. And later on he did everything. Your kid, what your kid wants, understand their feelings. Understand their wants. அவங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சது செய்யறவங்க அப்பா அம்மா தான்.
Okay? And ask God, God, can I put him in the school? Can I do this for my kid? Ask God, God will teach you, God will help you. He is not the God who is silent. அமைதியா இருக்கிற கடவுள் கிடையாது. He will answer you, yes. Do this for your kid. Because நீங்களும் நல்ல அப்பா அம்மா, அவரும் நல்ல அப்பா. அதனால he has entrusted his kid with you. அவரோட பிள்ளைய உன்னை நம்பி அவர் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்துருக்காரு. அப்ப நீங்க நல்லதா பார்த்துப்பீங்கன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சோ எந்த பிள்ளையின் வாழ்க்கையில நீங்க செய்தாலும் என்னென்ன செய்வீங்க பிள்ளையின் வாழ்க்கையில? சொல்லுங்க சீக்கிரம் பரிசியா நல்ல இல்ல பிள்ளை வாழ்க்கையில நான் பண்ணிக்க படிப்படியா நல்ல ஸ்கூல், நல்ல ட்ரெஸ், நல்ல காலேஜ், நல்ல வேலை, நல்ல பையன், நல்ல பொண்ணு, அப்புறம் ஒரு ஆசை இருக்குல்ல நமக்கும் பேர பேத்தி பார்க்கணும்னு. சரியா? என் பேர பேத்தி பார்க்கணும். சில பாட்டிமார்களுக்கு பாட்டமார்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா என் பேத்தி பேரோட கல்யாணத்தை நான் பார்க்கணும். எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாங்க, எங்க அம்மா பெரியம்மா இருக்கிறாங்க. பேத்தியோட குழந்தையும் பார்த்த பாக்கியசாலி. அப்படியா இருக்க சுபியோ நாற்பது அல்ப ஆசை எல்லாத்தையும் நாங்க பார்க்கணும் என்று சொல்லி சிப்பியான விஷயங்கள் ஒரு கிரைட்டீரியா நம்ம வாழ்க்கையில் இருக்கு. Ask God, ஆண்டவரே என் பிள்ளையை நான் பார்க்கணும், என் சந்நிதியை நான் பார்க்கணும், என் பிள்ளை ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு கொடுத்ததை நான் ருசிக்கணும், எனக்கு கொடுத்ததை நான் ருசிச்சு பார்க்கணும், ரசிச்சு பார்க்கணும். I have to feel my kids. அந்த அன்பு என்கிட்ட இருக்கணும். கடவுளை கேட்டு பாருங்க. God is a giving God. கடவுள் கொடுக்கிற கடவுளா இருக்கிறாரு. கண்டிப்பா நல்லதை கொடுப்பார். சரியா? I'm closing. Okay? Two things you take. One is children are heritage of the Lord. பிள்ளைகள் கர்த்தரால் கர்த்தரின் சுதந்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். இரண்டாவது அது ஒரு கனி, a gift given to you God, given to God. அந்த கனியை நீங்க சரியா 10 மாசம் பாக்குறீங்க, அதுக்கு எடுத்து வளர்க்குறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி வளருங்க. உங்க பிள்ளைங்க அழகான பிள்ளைங்க, ரொம்ப அழகான பிள்ளைங்க, ரொம்ப புத்திசாலியான பிள்ளைங்க, ரொம்ப அழகா நீங்க வளர்த்துருக்கீங்க. இந்த 3 நாள், all these 3 days your kids were obedient, kids loved us and kids were asking to you, அண்ணா 3 days போதாது, 5 days வைங்க எங்களுக்கு, 5 days வைங்க என்று சொல்லி. So God loves little children and all the children of the earth. Brown and yellow, black and white. Brown and yellow, all the browns here, the black here and the whites here. So brown and yellow, black and white, all are more precious. This is a song, okay? Jesus loves the little children, all the children of the world. Brown and yellow, black and white, all are precious in His sight. Jesus loves the children of the world. Say that. Jesus loves all the children. And don't teach your children to hate. Don't teach your children to hate, hurt, not to give, not to share. Jesus loves kids who will share and love and proclaim God's word. Amen. Amen. Let's give a clap offering to the Lord. Amen. And we have Joseph in between us. Joseph, come. Okay, as Pastor said, Joseph is none other than our man in. So I would like to start with 2 questions, 2 important questions. So how many of you believe here that the word of God will change your life? Amen. Can you see hands, please? Okay, second important question. How many of you read the word of God daily? என் பேர் ஜோசப். நான் கிடியோன் மினிஸ்ட்ரியில் 6 வருஷமாக இருக்கேன். நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து இருக்கேன். நான் இந்த மினிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மணி நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். இவர் பேர் சாம்சன் மணி. இவர் சென்னையில் ஊழியத்தை செய்து வருகிறார். டெஸ்ட் மணி
ஹாஸ்பிட்டல்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், இந்த இடத்துலலாம் போயிட்டு நாங்கள் வந்து பைபிள் வைக்கிறோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பெர்மிஷன் கேட்குறோம், பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பைபிள் இருக்கும். நாங்கள் வந்து முழு நில ஊழியக்காரர்கள் அல்ல, வெவ்வேறு சபைக்காரர்கள், வெவ்வேறு டினாமினேஷன்ஸை சார்ந்தவர்கள். நாங்கள் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுடன் சேர்ந்து எங்கள் மனைவி மாவட்டம் நாங்கள் செல்ல முடியாத இடத்துக்கு, விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், விமன் வாட்ச் போன்ற இடங்களுக்கு அவர்கள் சென்று வேறாமலே வைக்கிறார்கள். நாங்கள் வந்து we place full Bibles, full Holy Bibles, Old Testament, New Testament also. So we have color codes. We have different color codes for each Bible, so that it's accountable. Okay, so all in the blue color Bible, in the schools, colleges, and all, in the white color Bible, we keep in all hospitals. So போன வாரம் கூட நாங்கள் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து 2000 Bibles வச்சு place பண்ணிட்டு வந்தாங்க. So each Bible it costs 50 rupees. So now it's 50 rupees. So Isaiah 55:11, Isaiah 55:11 வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தை வெறுமையை திரும்பாதபடிக்கு அதை அனுப்பின காரணம் வாய்க்கும். அதை கர்த்தர் சொல்றார். கர்த்தர் வசனத்தின் மூலமாய் தான் கர்த்தர் அவங்களோட பேசுவார். நான் ஏன் உங்களை வந்து நீ டெய்லி பைபிள் படிக்கிறீங்களான்னு கேட்கணும் பேசுறீங்களா? கர்த்தர் வசனத்தின் மூலமாக உங்களோட பேசுவார். நீங்க ப்ரே பண்ணணும், டெய்லி வாசிச்சாதான் வந்து கர்த்தர் அவங்களோட பேசுவார். நாங்கள் வந்துட்டு உலக அளவில் பார்த்தீங்கன்னா 109 லாங்குவேஜஸில் வந்து இந்தியன் பைபிள் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணோம். இந்தியாவில் மட்டும் 25 லாங்குவேஜஸில் நாங்கள் பிரிண்ட் பண்ணோம். நீங்கள் வந்து எங்களுக்காக யூ கேன் ஹெல்ப் அஸ் இன் 3 ways. ஓகே, யூ கேன் pray for us. The first is you can pray for us, you can partner with us, and you can also provide for us. நீங்கள் எங்களுக்காக ஜபம் செய்யுங்கள். உங்கள் சபை ஜபங்களில், உங்கள் வீட்டில், உங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லா இடத்துலையும் ஜபம் பண்ணுங்க. பிகாஸ் we face lot of persecution nowadays. முதல் மாதிரி ஈஸியாக பைபிள் வைக்க முடியல இப்போ எல்லா இடத்துலையும். லாட் ஆஃப் பெர்சிக்யூஷன். ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ். ரெண்டாவது நீங்கள் எங்களோட சேர்ந்து வீடியோஸில் சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு உதவலாம். யூ கேன் ஜாயின் அஸ். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அஸ் யூ கேன் கான்டாக்ட் மீ. என்னோட நம்பர் வந்து லாஸ்ட் இருக்குது. மூன்றாவதாக உங்கள் மனம் ஏறும் அளவுக்கு கர்த்தர் உங்கள் ஏறும் அளவுக்கு நீங்கள் எங்களுக்காக நன்கொடை. So as I said, each Bible costs 50 rupees. Please can keep that in mind and you can help us. I thank Pastor for giving this opportunity, Pastor April, and thank you. Clap. ஒரு பைபிள் விலை எல்லாம் 50 rupees. அட்லீஸ்ட் ஒரு பைபிள் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷமா இல்லையா? நீங்கள் எத்தனை பைபிள் கொடுக்குறீங்களோ 50 கணக்கில் நீங்கள் அந்த ஆஃபரிங் நீங்கள் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். அனௌன்ஸ் பண்ணாதது எங்களுடைய தவறு. அதனால நீங்கள் அந்த மாதிரி திட்டத்தோடு கூட இந்த பைபிள் ஊழியத்துக்காக செய்யுங்க. இன்னொன்று வெளியேந்து சிலர் வந்துருக்கீங்க, பைபிள் இல்லாத வந்திருப்பீங்க. இந்த சபை எந்த நேரத்திலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பைபிள் வேணும், பைபிள் பற்றி ஒரு சிறப்பாக சொன்னாங்க. அந்த பைபிள் பண்ணுவோம் அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றியது. எந்த நேரத்தில் நீங்கள் இப்போ இன்னைக்கு பைபிள் வேணும்னாக்கா இன்னைக்கு கொடுக்க தயாராக இருக்கணும். இலவசமாக இந்த சபை எல்லோருக்கும் வேதாகம் கொடுக்க எப்பொழுதும் எந்த நிலையிலும் காத்திருக்கிறது. இன்றைக்கு கூட வேண்டும் என்று வாங்கி செல்லலாம். No more wasting time. Okay, no more wasting time. பிள்ளைகளுக்கு நம்ம பரிசு கொடுத்துட்டு நாம் ஜெபத்தோடு கூட கடந்து செல்ல போகிறோம். ஒரு சின்ன அறிவிப்பு. வருகிற மாதம் முதல் நாள் every month first day we have promise service. Okay, promise service for the month. Every month first day that comes on Wednesday of this month. If I am not wrong, Wednesday of this month. Thursday morning
we have promised worship service. Please attend. And then on the next coming Saturday, முதல் சனிக்கிழமை நம்ம மாத்துக்கல்லியா முதல் சனிக்கிழமை revival prayer meeting. Every first Saturday we have revival prayer meeting, and every first day of the month we have promised service happening in our church. Please join us. சிங்காசனமும் அழகாண்டவனே, நீர் ஆட்சி செய்கிற தேவனாக இருக்கிறேன். வானமும் பூமியும் உம்முடையது ஆண்டவரே. எங்களுக்காய் படைத்த தேவனாக இருக்கிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த தேசத்தை படைத்து தேசத்தை உண்டாக்கிய தகப்பனை ஸ்தோத்திரம். தகப்பனே, காஷ்மீரில் எல்லா பிள்ளைகள் எல்லா குடும்பத்தாரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்திங்க, தேற்றுங்க. எழுந்த போனதை நாங்கள் எதுவும் செய்ய முடியாது தகப்பனே, அதற்கு பதிலாக நாங்கள் கொடுக்கவும் முடியாது. தேற்றவாக நாங்களை தேற்ற முடியாது. ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. எந்த ஒரு போர் வராதபடிக்கு பாதுகாச்சுக்கொள்ளுங்க. சமாதானப்படுத்துகிற தேவனை நாங்கள் சமாதானத்தை உண்டாக்கி நம் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சபையை ஆசீர்வதிங்க. பயன்படுத்தி காட்சிகளே முக்கியமான இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 3 நாளும் இந்த VBS நடத்தும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்து அதற்கு நன்றி. அதற்கான எல்லா தேவைகளையும் தந்தித்து அதற்கு நன்றி. இதற்காக தகப்பனை காணிக்க கொடுத்த குடும்பத்தார்களை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. மேன்மேலான ஆசீர்வாதங்கள் அவர்கள் சூழ்ந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்து பயன்படுத்த ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சோதனம் செலுத்தியது முதல் சீரியஸ் வரை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. தாயின் தகப்பனையும் ஆசீர்வதிங்க. தகப்பனை எங்கள் மத்தியில் இருக்கிற பிள்ளை நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு குரலை பேசும்படியாக தகப்பனே ஸ்பீச் அகேன்ஸ்டா இருக்கிற எல்லா காரியம் முறியடிச்சு அந்த பிள்ளை நல்லா பேசும்படியாக ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க, காட்சிகளுங்க. அந்த குடும்பத்தை பொறுப்பேற்று நடத்துகிறார்கள். சொல்றோம் அந்த ஆத்துமாக்களை ஆசீர்வதிங்க. இந்த கடந்து செல்லும்போது தேவனுடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. எல்லா நன்மையான காரியம் சபையின் மக்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நீங்களும் தேவ மக்களோடும் விசேஷமாக இந்த இந்திய தேசத்திலே பெரிய குற்றத்தில் சார்ந்திருக்கிற
நீங்கள் தற்போது இருந்த ஒவ்வொரு குடும்பத்தாரோடு கூட இருப்பதாக ஆமென் ஆமென். அறிவிப்பு